ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாயல் பெயின் எபிசோட் 6 பார்ட் 3ல டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. யார் யாருன்னா ஆனியோட அம்மா, அண்ணன், அவங்களோட அண்ணி. இவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாயல் பெயின் தான். சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணன் சோகமாக வந்து உட்காராரு. என்னாச்சு, உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப நேரம் என்னமோ பேசிகிட்டு இருந்தாரே, அதுவும் டென்ஷனாக ரொம்ப சேடாக பேசிகிட்டு இருந்தாரு, என்னாச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் பிரின்சஸ் ஆனினை பற்றி தான். அதுக்கு தகுந்த ரைட் பேர் வந்து கிடைக்கல, நம்மளுடைய பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பையன் கிடைக்கல, அந்த கவலையில் தான் அப்பா அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று அவங்க பார்க்குற மாப்பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, அப்படி இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு, இந்த மாதிரி பசங்க தான் இருக்காங்க, ஈக்குவலாக ஒரு பையனையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த கவலையில் தான் அப்பா அப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லாயல் பெண் எப்போவுமே சைலண்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து சைலண்டாக இல்லாமல் வேலை ஆனின் வந்து வட்டாமிக்கா மாதிரி மேரேஜே பண்ணிக்காமல் இருக்க நினைக்கிறாங்களோ என்னமோங்கிற மாதிரி லாயல் பெண் சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா செம கடுப்பாயிடுறாங்க. எப்பவும் சைலண்டாக இருக்க மாதிரி நீ இருக்க வேண்டியதில்லை, இன்றைக்கி என்னாச்சு உனக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து யங்காக இருக்கும் போது தான் பட்டாமிக்காக இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தோம், அவரோட டிசிஷன் அவள் மேரேஜ் பண்ணிக்காதது, அதுக்காக ஆனினுக்கு மேரேஜ் பண்ணாமல் இருக்க முடியாது, அவங்க வந்து இந்த சமஸ்தானத்துடைய பிரின்சஸ், அவங்க எப்படி மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க முடியும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. உடனே லாயல் பெண் ரொம்ப சேடாகிடுறாங்க. ஆனின் குக்கீஸ் எடுத்துகிட்டு வந்து லாயல் பெண்ட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி லாயல் பெண் சாப்பிட்றாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா சொன்னது தான் இவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஆனின் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச வராங்க, பட் இவங்களால அப்படி பேச முடியல. அதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி சொல்லிட்டாங்களே, இப்போ மேரேஜ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேயும் இவங்க குக்கீஸ் சாப்பிடும் போது அந்த குக்கீஸ் பாதியை இவங்க கடிச்சு சாப்பிட்றாங்க ஆனின். அதை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லாயல் பெண் பயந்துடுறாங்க. இது வந்து கார்டன், அவனோட பெட்ரூம் கிடையாது, ஏன் இங்கேயும் இப்படி பண்ணுற, சும்மா கிஸ் பண்ணிகிட்டே இருக்காது ஆனின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, லாயல் பெண்ணை பார்க்குறதுக்கு அந்த மாஸ்டர் வந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஏன் இந்த மாஸ்டர் லாயல் பெண்ணை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு ஆனினுக்கு டென்ஷன் ஆகிடுது. நீ அவரை வந்து வெயிட் பண்ண சொல்லு, இதோ வந்துடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லுன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா லாயல் பெண் கூட ஆனினும் போயிருக்காங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு ஆனின் தான் கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தனியாக பேசணும், லாயல் பெண் கூட தனியாக பேசணும், அதுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறாரு. லாயல் பெண் கூடயா? நானும் கூட தான் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ள சீக்ரெட்ஸ்லாம் கிடையாது, இங்கே என்கிட்டே சொல்லலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் மறுபடியும் இல்லை, இது நான் உங்கள்கிட்ட தனியாக பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்கிட்டயே சொல்லுங்கன்னு சொன்னேன்ல, சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துக்கு பார்ட்டிக்கு போகிறதுக்காக கூப்பிட்றாரு. அதுக்கு ப்ரீக்கு என்ன சொல்லுதுன்னா, என்னது அந்த பார்ட்டிக்கா, அந்த பார்ட்டிக்கு ஒன்று லவ்வர்ஸ் போவாங்க, இல்லை மேரேஜ் ஆனவங்க போவாங்க, நீங்கள் எதுக்கு லாயல் பெண்ணை கூப்பிட்றீங்கன்னு சொல்லி ப்ரீக்கே கேட்கும். ஆனி எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். ஆமாம், லாயல் பெண்ணை எதுக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் கூப்பிட்றீங்க, நீங்கள் என்ன லவ்வரான்னு சொல்லி கேட்கும். அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. இல்லை, நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் கூப்பிடல, சும்மா ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாமே, ஒரு ஃபன்னுக்கு தான் கூப்பிட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. லாயல் பெண்ணுக்கு அங்கெல்லாம் வர இஷ்டம் இல்லை, ஐடியா இல்லைன்னு சொல்லி இவங்களே சொல்லிடுறாங்க. லாயல் பெண்ட்டு கேட்குறாங்க, நீ போறியான்னு. இல்லை, எனக்கு போகிறதுக்கான ஐடியா இல்லை என்னன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அங்கேருந்து சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இந்த நேரம்தான் ஆனினுக்கு இன்னொரு நியூஸ் வருது. ஆனினுடைய சின்ன அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நியூஸ் கொண்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன் செமஸ்டர் முடியறதுக்கு முன்னாடியே, நீ வந்து செமஸ்டர் லீவ் முடியறதுக்கு முன்னாடியே நீ வந்து ஊருக்கு போய் ஆகணும், இந்த விஷயத்த வந்துட்டு யாரும் சொல்லலையா, சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஆனின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவ்வளோ ஏர்லியராக நான் ஏன் போகணும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இல்லை அண்ணன் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு, நீ அண்ணங்கிட்டே போய் கேளுன்னு சொல்கிறாரு. அண்ணங்கிட்ட போய் கேட்டால், ஆமாம் நான் இப்போ ஈவினிங் தான் அதுக்கான பிளானை போட்டேன், என்னோடய ஹனிமூன் அங்கே தான் போய் நடக்கணும், ஸோ நாங்கள் போகிறோம், அதனால் நீனும் எங்கள் கூட ஏர்லியராக வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, உன்னை தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாரு. லாயல் பெண்ணுக்கும் ஆனினுக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல. லாயல் பெண் உட்காந்து அழுத்திட்டுருக்காங்க.
ஆனின்னு போயிட்டு சமாதானப்படுத்தலான்னு போயிட்டு பின்பக்கமாக போய் ஹக் பண்ணிவிட்டு அவங்களும் சேர்ந்து அழுகுறாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து பேச பழக எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே முடிகிற மாதிரி ஆகிப்போச்சு. இதை நினச்சி 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரீக்கும் அதை பற்றி தான் கேட்டுட்ருக்கு. ஆனின் ரொம்ப டென்ஷனாக போய் குறுக்கி நடுக்கி நடந்துகிட்ருக்காங்க. ப்ரீக்கும் அதான் கேட்டுட்ருக்கு, ஏன் எவ்வளோ ஏர்லியராக இங்கிலாந்துக்கு நீங்கள் போகணும், என்னாச்சு ஐனஸ், இப்போ தான் உங்கள் லவ்வே டெவலப் ஆக ஆரம்பிச்சிது, உங்களுக்குள்ளே எல்லாமே இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிது, அதுக்குள்ளே இந்த மாதிரி முடிய போகுதுன்னு சொல்லி ப்ரீக்கும் டென்ஷன் ஆகுது. அதுதான் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, லாயல் பண்ண நான் எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆனினும் டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் ப்ரீக்கு வந்து இப்படி சொல்லணும்னா, லாயல் பெண் மறுபடியும் மேங்கோஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு வாங்கி எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க தான் சேடாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது விஷயமா வந்து சொல்கிறாங்க. அதை ஆனி கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. லாயல் பெண்ணுக்கு எந்த நேரமும் இதே நினைப்பு தான். ஒன்று அவங்க அம்மா சொன்னது, இன்னொன்று இவங்க இப்போ ஊருக்கு போகிறாங்கங்கிறது, 2த்தையும் மாற்றி மாற்றி போட்டு குழப்பி யோசிச்சுட்ருப்பாங்க. இதை பட்டாமிக்கா கூட நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிவிட்டு, நீ இதுக்காக தான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், ஸோ ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டாமிக்கா ஒரு டைமண்ட் நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அண்ட் லாயல் பெண்ட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து, இது உனக்கு தான், உனக்கு வந்து ராணி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கா அப்படின்னு, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல், எனக்கு வேணாம், இவ்வளோ காஸ்ட்லி திங்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை ஆண்டி அப்படின்னு சொல்லுது. இது வந்து உன் பர்த்டேக்காக அவங்க கொடுத்த கிஃப்ட்டு, இதை நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி கழுத்தில் போட்டுக்கிறாங்க. அதையும் போட்டுக்கிறாங்க. இப்போது ஆனின்னு வந்து ஃபீல் பண்ணுறது எதுக்குன்னா, லாயல் பெண்ணுக்கு பர்த்டே வந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் அவங்க ஊருக்கு போகணுன்னு அவங்க இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நீ வந்து இனிமேல் பைன் பேலஸ்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம், அதுக்கான பர்மிஷன் நான் தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. லாயல் பெண்ணுக்கு ஷாக்காக இருக்குது. நம்ம கேட்காம இவங்களாவே சொல்கிறாங்களே, என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க. நம்ம ஆனின் தான் அப்பப்போ ஒரு பிளான் இந்த மாதிரி போட்டுருவாங்க இல்லையா, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க பட்டாமிக்கா கிட்ட, நான் ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, ஸோ அது வரைக்கும் எனக்கு நிறைய திங்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, அதனால லாயல் பெண் என் கூடயே இருக்கட்டும்னு சொல்லி ஆனின் தான் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பட்டாமிக்கா அப்போ சொல்கிறாங்க, ஓ அப்படியா, ஓகே, நீங்கள் சொன்னால் அதை நான் வந்து மாற்றி பேசுவேன்னா எனக்கு ஓகே தான் சொல்லி லாயல் பெண் சொல்கிறாங்க. டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காந்துருக்கும் போது கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க. லாயல் பெண் கேட்டால் எனக்கு பசி இல்லை, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டாமிக்கா கிட்ட சொல்லிடுவாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிடுச்சு.